Hi viewers, welcome to my channel SM EduTalk. This is Dr. S. Mallikarjunan. Projection of lines part 2 video la line உடைய drawing procedure and 2 problems பார்த்தோம். இந்த part 3 video ல இன்னும் சில problems பார்க்கலாம். இது வரைக்கும் channel subscribe செய்யாதவங்க subscribe செய்துட்டு வீடியோக்குள்ள போவீங்கன்னு நம்புறேன். அதுதான் என்ன தொடர்ந்து வீடியோக்குள்ள அப்லோட் செய்யறதுக்கான மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நாம பார்க்க போற ரெண்டு கேள்விகளும் inclined to both the planesல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கும். ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல எல்லா டிராயிங்ஸும் வரையப்பட்டிருக்கும். தேர்ட் ப்ராப்ளம், one end C of a line CD is 15 mm above HP and 20 mm in front of VP. D is 40 mm above HP. The length of the top view is 66 mm and it makes an angle 45 degree with the reference line. Draw the projections of the line and find the true length and true inclinations. So எல்லா ப்ராப்ளத்திலுமே மேஜர் கொஸ்டின் வந்து draw the projections, that is front view and top view. In addition to that true length, true inclinations or apparent inclinations இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த கேள்வியில டாப் வியூ லென்த் CD equal to 66 mm னு கொடுத்திருக்காங்க. அது தவிர டாப் வியூ உடைய ஆங்கிள் பீட்டா 45 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு லைன் சிடியோட ப்ரொஜெக்ஷன்ஸை, அதாவது ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா ஒரு வியூல இருக்கிற ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸையும் செகண்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸையும் ட்ரூ லென்த் லைனால கனெக்ட் செய்யற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைனை இன்னொரு வியூல இருக்கிற ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு அதையே செகண்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ரொட்டேட் செஞ்சா கிடைக்கிறது தான் நமக்கு தேவையான லைனோட ப்ரொஜெக்ஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற எக்ஸாம்பிள்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது டாப் வியூ. ட்ரூ லென்த்தும் அதனுடைய இன்க்ளினேஷனும் தெரிஞ்சாதான் இப்படி வரைய முடியும். ஆனா கிவன் டேட்டாவில் டாப் வியூ லென்த்தும் அதனுடைய இன்க்ளினேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப வரைஞ்ச டிராயிங்கோட ப்ரொசீஜரை ரிவர்ஸ்ல அப்ளை பண்ணலாம். அதாவது டாப் வியூல இருக்கிற ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸையும் செகண்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸையும் டாப் வியூ லைனால கனெக்ட் செய்யற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைனை ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ரொட்டேட் செஞ்சுட்டு அதையே ஃப்ரண்ட் வியூல இருக்கிற கரஸ்பாண்டிங் லோக்கஸுக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா கிடைக்கிறது தான் ட்ரூ லென்த் லைன். இதுதான் ஐடியா. இதை பேஸ் பண்ணி ஃபுல் டிராயிங்கும் எப்படி வரையறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்கங்க. லைன் CDல ஒரு எண்ட் பாயிண்ட் Cயோட பொசிஷனை 15 mm above HP and 20 mm in front of VP னு கொடுத்திருக்காங்க. இதுல முதல் கண்டிஷன் 15 mm above HP. அப்ப எண்ட் பாயிண்ட் C யோட ஃப்ரண்ட் வியூவை XY க்கு 15 mm மேல வரையணும். அதற்கு XY க்கு 15 mm மேல ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இந்த லைனோட லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட மார்க் செய்யுங்க. அதுதான் எண்ட் பாயிண்ட் C ஓட ஃப்ரண்ட் வியூ C' வரையப்பட்ட இந்த லைனை நாம லோக்கஸ் ஆஃப் C' னு கூப்பிடலாம். அடுத்த கண்டிஷன் 20 mm in front of VP. சோ எண்ட் பாயிண்ட் C ஓட டாப் வியூவை XY க்கு 20 mm கீழ வரையணும். அதற்கு XY க்கு 20 mm கீழ ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இதுதான் லோக்கஸ் ஆஃப் C. இப்ப C' வெர்டிகலா கீழ லோக்கஸ் ஆஃப் C க்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அது இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் எண்ட் பாயிண்ட் C ஓட டாப் வியூ ஸ்மால் c. செகண்ட் எண்ட் பாயிண்ட் D கான பொசிஷனை 40 mm above HP னு கொடுத்திருக்காங்க. அதற்கு XY க்கு 40 mm மேல ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இதுதான் லோக்கஸ் ஆஃப் D'. டாப் வியூ உடைய லென்த்தையும் ஆங்கிளையும் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்மால டாப் வியூ லைன் வரைய முடியும். சோ பாயிண்ட் C ல இருந்து 45 டிகிரில ஒரு திக் லைனை டாப் வியூ லென்த் 66 mm ல கீழ் நோக்கி வரைங்க. இந்த லைனுடைய மற்றொரு எண்ட் பாயிண்ட் தான் பாயிண்ட் D. இப்ப ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் D வழியா பாஸ் ஆகுற மாதிரி வரைங்க. இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் D. அடுத்தது டாப் வியூ லைனை ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ரொட்டேட் செய்யுங்க. அதாவது பாயிண்ட் C சென்டரா வச்சு CD ரேடியஸுக்கு
காம்பஸை யூஸ் பண்ணி பாயிண்ட் D ல இருந்து லோக்கஸ் ஆஃப் C மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் பாயிண்ட் D1. பாயிண்ட் D1 வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் D டேஷுக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் D1 டேஷ் கிடைக்கும். பாயிண்ட் C டேஷையும் பாயிண்ட் D1 டேஷையும் ஒரு தின் லைனால கனெக்ட் செய்யுங்க. இதுதான் XY லைனுக்கு மேல கிடைக்கிற ட்ரூ லென்த் லைன். இந்த ட்ரூ லென்த் லைனோட லென்த்தையும் ஆங்கிளையும் மெஷர் செய்யுங்க. உங்களுக்கு ட்ரூ லென்த் 70 mm ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP தட் இஸ் தீட்டா 28 டிகிரியும் கிடைக்கும். ஓகே, டாப் வியூ வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூ எப்படி வரையிறது? இப்போ நமக்கு ட்ரூ லென்த் தெரியும். அதனால ட்ரூ லென்த் லைனை XYக்கு கீழே வரைஞ்சி XYக்கு மேலே ப்ரொஜெக்ட் செஞ்சு அதை ரொட்டேட் பண்ணா நமக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ பாயிண்ட் C சென்டரா வச்சு ட்ரூ லென்த் 70 mm ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி லோக்கஸ் ஆஃப் D மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் D2. அதன் பின் C-ஐயும் D2-ஐயும் ஒரு தின் லைனால ஜாயின் செய்யுங்க. இதுதான் XY லைனுக்கு கீழே கிடைக்கிற ட்ரூ லென்த் லைன். இந்த ட்ரூ லென்த் லைனுடைய ஆங்கிளை மெஷர் செய்யுங்க. உங்களுக்கு ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP தட் இஸ் 5 = 41 டிகிரின்னு கிடைக்கும். பாயிண்ட் D2-வை வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் C டேஷுக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் D2 டேஷ் கிடைக்கும். அடுத்தது C டேஷ் D2 டேஷ் லைனை செகண்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ரொட்டேட் செய்யுங்க. தட் இஸ் பாயிண்ட் C டேஷை சென்டரா வச்சு C டேஷ் D2 டேஷ் ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி பாயிண்ட் D2 டேஷ்ல இருந்து லோக்கஸ் ஆஃப் D டேஷ் மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் பாயிண்ட் D டேஷ். பாயிண்ட் C டேஷையும் பாயிண்ட் D டேஷையும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் தான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் வரைந்திருக்கும் டிராயிங்கை சரிபார்க்க எண்ட் பாயிண்ட்ஸ் D டேஷ் அண்ட் D-ய ஒரு லைனால கனெக்ட் செய்யுங்க. அந்த லைன் வெர்டிகலாக இருந்தா நீங்க சரியாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். டாப் வியூ லென்த் 66 mm-ஐயும் டாப் வியூ இன்க்ளினேஷன் 45 டிகிரியையும் டைமென்ஷனிங் செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா இதுதான் கிவன் டேட்டா. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறபடி நாம ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்ளினேஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அது தெளிவா டிராயிங் ஷீட்ல HP பென்சிலால எழுதுங்க. அதை தவிர ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஃபைனல் டிராயிங்கை பார்த்தாலே எது திக்கா வரையணும் எது தின்னா வரையணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை மட்டும் தான் H பென்சிலை யூஸ் பண்ணி திக்கா வரையணும். அவற்றை தவிர மற்ற அனைத்து லைன்ஸையும் 2H பென்சிலை யூஸ் பண்ணி தின்னாகத்தான் வரைய வேண்டும். Fourth problem, the top view of a 70 mm long line AB measures 66 mm while the length of its front view is 54 mm. Its one end A is on HP and 20 mm in front of VP. Draw the projections and determine its inclinations with HP and VP. Given data, இந்த கேள்வியில true length of the line AB 70 mm, top view length 66 mm and front view length 54 mm னு கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் எதுவும் கொடுக்கல. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு லைன் ABயோட ப்ரொஜெக்ஷன்ஸை, அதாவது ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்கங்க. லைன் ABல ஒரு எண்ட் பாயிண்ட் Aவோட பொசிஷனை ஆன் HP அண்ட் 20 mm in front of VP னு கொடுத்திருக்காங்க. இதுல முதல் கண்டிஷன் ஆன் HP. அப்ப எண்ட் பாயிண்ட் Aவோட ஃப்ரண்ட் வியூவை XY லைனின் மீது வரையணும். அதற்கு XY லைனுடைய லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட மார்க் செய்யுங்க. அதுதான் எண்ட் பாயிண்ட் Aவோட ஃப்ரண்ட் வியூ A'. வரையப்பட்ட இந்த XY லைனை நாம லோக்கஸ் ஆஃப் A' ன்னு கூட கூப்பிடலாம். அடுத்த கண்டிஷன் 20 mm in front of VP. So எண்ட் பாயிண்ட் Aவோட டாப் வியூவை XYக்கு 20 mm கீழே வரையணும். அதற்கு XYக்கு 20 mm கீழே ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இதுதான் லோக்கஸ் ஆஃப் A. இப்ப A' வெர்டிகலா கீழே லோக்கஸ் ஆஃப் Aக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அது இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் A உடைய டாப் வியூ A. எண்ட் பாயிண்ட் B கான பொசிஷனை கொஸ்டின்ல கொடுக்கல. அதற்கு பதிலா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ லைனோட லென்த் கொடுத்திருக்காங்க. இப்ப டாப் வியூ லென்த் தெரிஞ்சாலும் அதை வரைய முடியாது. ஏன்னா
அதை வரையறதுக்கு டாப் வியூ ஆங்கிளோ இல்ல செகண்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸோ வேணும். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸ் ஆன லோக்கஸ் ஆஃப் A தெரியும். லாஸ்ட் ப்ராப்ளத்துல சொன்னதை ஞாபகப்படுத்திக்கங்க. XYக்கு மேல இருக்கிற ட்ரூ லென்த் லைன் ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸுக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சு ரொட்டேட் பண்ணா நமக்கு டாப் வியூ கிடைக்கும். சோ ரொட்டேட் பண்றதுக்கு முன்னால டாப் வியூ ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸ்ல தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்ப டாப் வியூ லென்த்தை ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் லோக்கஸ் ஆன லோக்கஸ் ஆஃப் A லியே மார்க் செய்ய முடியும். அதனால பாயிண்ட் A ல இருந்து டாப் வியூ லென்த்தான 66 mm லோக்கஸ் ஆஃப் A ல மார்க் செய்யுங்க. அதுதான் பாயிண்ட் B1. பாயிண்ட் B1 வெர்டிகலா மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யுங்க. பாயிண்ட் A' சென்டரா வச்சு ட்ரூ லென்த் 70 mm ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டார் மேல ஒரு ஆர்க் அடிங்க. உங்களுக்கு பாயிண்ட் B1' கிடைக்கும். அதன் பின் Aயையும் B1' ஒரு தின் லைனால ஜாயின் செய்யுங்க. இதுதான் XY லைனுக்கு மேல கிடைக்கிற ட்ரூ லென்த் லைன். இப்ப ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் B1' வழியா பாஸ் ஆகுற மாதிரி வரைங்க. இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் B'. திரும்பவும் பாயிண்ட் A' சென்டரா வச்சு ஃப்ரண்ட் வியூ லென்த் 54 mm ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் அடிங்க. அது லோக்கஸ் ஆஃப் B' மேல பாயிண்ட் B' கட் பண்ணும். அதே சமயம் லோக்கஸ் ஆஃப் A' ஆக ஆக்ட் செய்து கொண்டிருக்கும் XY லைனின் மீது B2' கட் செய்யும். பாயிண்ட் A' பாயிண்ட் B' ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் தான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. பாயிண்ட் B2' வெர்டிகலா கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யுங்க. பாயிண்ட் A சென்டரா வச்சு ட்ரூ லென்த் 70 mm ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டார் மேல ஒரு ஆர்க் அடிங்க. உங்களுக்கு பாயிண்ட் B2 கிடைக்கும். அதன் பின் Aவையும் B2வையும் ஒரு தின் லைனால ஜாயின் செய்யுங்க. இதுதான் XY லைனுக்கு கீழே கிடைக்கிற ட்ரூ லென்த் லைன். இப்ப ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் B2 வழியா பாஸ் ஆகுற மாதிரி வரைங்க. இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் B. திரும்பவும் பாயிண்ட் A சென்டரா வச்சு டாப் வியூ லென்த் 66 mm ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் அடிங்க. அது பாயிண்ட் B1 ல ஸ்டார்ட் செஞ்சு லோக்கஸ் ஆஃப் B மேல பாயிண்ட் B ல கட் பண்ணும். பாயிண்ட் Aவையும் பாயிண்ட் Bயையும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் AB தான் நமக்கு தேவையான டாப் வியூ. நீங்கள் வரைந்திருக்கும் டிராயிங்கை சரிபார்க்க எண்ட் பாயிண்ட்ஸ் B' and Bயை ஒரு ப்ரொஜெக்டாரால் கனெக்ட் செய்யுங்க. அந்த ப்ரொஜெக்டார் வெர்டிகலாக இருந்தால் நீங்க சரியாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். given dimensions front view length, top view length and true length அனைத்தையும் டைமென்ஷனிங் செய்ய வேண்டும். இதுல true length 70 mm கான டைமென்ஷன் true length லைனுக்கு பேரலா இருக்கும். அதுபோல top view length 66 mm கான டைமென்ஷன் top view லைனுக்கு பேரலா இருக்கும். சோ இந்த ரெண்டு லைனும் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுன்ட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்தந்த டைமென்ஷன் லைன் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலா இருக்கு. டிட்டர்மைன் இட்ஸ் இன்க்ளினேஷன்ஸ் வித் HP அண்ட் VP னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு ட்ரூ இன்க்ளினேஷன்ஸ் அண்ட் ரெண்டு அப்பேரண்ட் இன்க்ளினேஷன் 4 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரூ லென்த் லைனுடைய இன்க்ளினேஷன் வித் HPயையும் இன்க்ளினேஷன் வித் VPயையும் மெஷர் செய்யுங்க. உங்களுக்கு θ 21 டிகிரியும் phi 41 டிகிரியும் கிடைக்கும். அதே போல இந்த ஃப்ரண்ட் வியூ லைனோடைய இன்க்ளினேஷன் வித் HPயையும் டாப் வியூ லைனோடைய இன்க்ளினேஷன் வித் VPயையும் மெஷர் செய்யுங்க. உங்களுக்கு ஆல்பா ஈக்குவல் டு 28 டிகிரியும் பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியும் கிடைக்கும். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறபடி நாம ட்ரூ இன்க்ளினேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அதை தெளிவா டிராயிங் ஷீட்ல HP பென்சிலால எழுதுருங்க. அடுத்து வரப்போற வீடியோக்களில் நான் மற்ற ப்ராப்ளம்ஸை எக்ஸ்பிளைன் செய்யறேன். என்னை சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.